அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கியாமத் நாளின் தொடர்ச்சியாக பார்க்கலாம். உங்கள் இமாம் உங்களை சேர்ந்தவராக இருக்கும்போது ஈசா நபி அவர்கள் இறங்குவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி 3449. ஈசா நபி அவர்கள் இறங்கும்போது அப்போதைய முஸ்லிம்களின் தலைவர், வாருங்கள் எங்களுக்கு தொழுகை நடத்துங்கள் என்று ஈசா நபியிடம் கேட்பார். அதற்கு ஈசா நபி அவர்கள், உங்களை சேர்ந்த ஒருவர் தான் உங்களுக்கு தலைவராக இருக்க முடியும். இது இந்த சமுதாயத்துக்கு இறைவன் அளித்த கண்ணியமாகும் என்று ஈசா நபி கூறிவிடுவார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம் 225. ரோமானியர்கள் அதாவது கிறிஸ்தவ சக்திகள் அக்மாக் அல்லது தாபிக் என்ற இடத்தில் பாளையம் இறங்குவார்கள். அவர்களை எதிர்கொள்வதற்காக அன்றைய உலகில் மிகச் சிறந்தவர்களை கொண்ட படை ஒன்று மதீனாவிலிருந்து புறப்படும். போருக்காக அணிவகுத்த பின் எங்களைச் சேர்ந்தவர்களை சிறைப்பிடித்தவர்களுடன் நாங்கள் போரிட வேண்டும், நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று ரோமானியர்கள் கேட்பார்கள். அதற்கு முஸ்லிம்கள், எங்கள் சகோதரர்களை தாக்க நாங்கள் இடம் தர மாட்டோம் என்று கூறி அவர்களுடன் போர் புரிவார்கள். முஸ்லிம்களின் படையில் 1/3 பகுதியினர் பின்வாங்கிவிடுவார்கள். அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். மற்றொரு 1/3 பகுதியினர் கொல்லப்படுவார்கள். அல்லாவிடத்தில் அவர்கள் தாம் சிறந்த ஷஹீதுகளாவார்கள். மற்றொரு 1/3 பகுதியினர் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் கான்ஸ்டான்டினோபிளை வெற்றி பெறுவார்கள். தமது வாள்களை ஒலிவ மரத்தில் தொங்கவிட்டு போரில் கிடைத்த செல்வங்களை பங்கிட்டு கொண்டிருக்கும் போது அப்போது மசீஹ் ஈசா வந்து விட்டார் என்று ஷைத்தான் பரப்புவான். உடனே அவர்கள் புறப்படுவார்கள். ஆனால் அது பொய்யாகும். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த தொடரில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.